ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து பேசி இல்லைங்களா? ஸோ எல்லாரும் படிச்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆம், இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன் நான் கிஷோப் அகாடமி வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா? அது பார்த்தீங்கன்னா 30 டேஸ் மந்த்லி பிளான் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நாம அதாவது வந்து நம்ம நினைப்போம் ஸோ மந்த்லி பிளான் அப்படின்னாலே கொஞ்சம் ஹெவியா இருக்கும் அப்படின்னு நினைப்போம். பட் ஆக்சுவலி பார்த்தோம்னா ரொம்ப கம்மியா தான் கொடுத்துருக்காங்க லெசன்ஸே. ஓகேங்களா? அங்க பாத்தீங்கன்னா தெரியும். இந்த இந்திய அரசியலமைப்பு அறிமுகம், அப்புறம் சாலைன் ஃபீச்சர்ஸ், இது 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 எல்லாமே பாத்தீங்கன்னா கான்ஸ்டிடியூஷனுக்குள்ள வரும், இந்த ப்ரீஎம்பல் வரைக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா சிட்டிசன்ஷிப் வந்து அதை ஒரு 2 பேஜ் கூட வராதுன்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம காலங்காலமா வந்து படிச்சுட்டு வந்ததுதான். இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் பாருங்க இங்க வந்துடும். ஒண்ணுல இதுல இருக்க பாயிண்ட்ஸ் இதுல இருக்கும், இதுல இருக்கிறத வந்து இங்க கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. நம்ம இவங்க இருக்காங்க இல்லையா, லக்ஷ்மிகாந்த் புக்கு நம்ம படிச்சுட்டு இருக்கோம் இல்லைங்களா, அது. ஸோ வந்து பார்த்தோம்னா மொத்தத்தில் பார்த்தோம்னா ஈஸியாக முடிக்கிற மாதிரியான டாபிக்ஸும் வந்து இருக்கு. ஸோ அடுத்து எக்கனாமிக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்திய பொருளாதாரம், அதே மாதிரி தமிழ்நாடு பொருளாதாரம் ரொம்ப 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 முக்கியமான டாபிக்ஸ் சொன்னா இது 2 தான். இது வந்து மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் அட்லீஸ்ட் ஒரு கொஸ்டினாச்சும் வந்துடும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ரொம்ப முக்கியமான டாபிக். ஓகேங்களா? எக்கனாமிக்ஸ்ல அது வந்து புக் லெசன்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா இப்ப எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் புக்ல இருக்க பாயிண்ட்டை விட டைரக்டா அவங்க கரெக்டா ஃபேஸ்ல வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடு பொருளாதாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்ப நம்ம என்னன்னு படிச்சிருப்போம், இந்த ஜிடிபி வந்து இந்த வருஷத்துல இவ்வளவு இருந்துச்சு அப்படின்னு படிச்சிருப்போம் இல்லையா? அப்போ வந்து 2019 புக் வந்து பிரிண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அப்ப இருக்கிற ஜிடிபி என்ன ஏது எல்லாம் கொடுத்துருப்பாங்க. இவ்வளோ கிராப் வந்து அந்த பயிர்ல இவ்வளவு வளர்ந்துச்சு இப்படி இப்படின்னு சொல்லிட்டு. பட் வந்து இப்ப என்ன பண்ணிடுறாங்கன்னா, இப்ப கிராப் இப்ப வந்து பயிர் வந்து இப்ப விளைவிக்கிறாங்க தமிழ்நாட்டுல. இப்ப அரிசின்னு வச்சுக்கலாம்னா 2025 கொஸ்டின் கேட்டுறாங்க இல்லையா, ஒரு அரிசி அப்புறம் ஒரு 4 இது கொடுத்துட்டு இப்ப எது எது வந்து அதிகமான ஒரு இதுல வந்து அதிகமா விளைவிக்கிறாங்க அதை வந்து அசனிங் ஆர்டர்ல எழுதுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க இல்லையா. அந்த மாதிரி கரண்ட் டாபிக் வந்து கொண்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா இதுல இருக்கிற பாயிண்ட்ஸ் வந்து நம்ம படிச்சுட்டு அடுத்து பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் போயிடணும். ஸோ வந்து இதுலயே கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நீங்க பினிஷ் பண்ணிடணும். இந்த கரண்ட் அஃபேர்ஸ்லாம் நீங்க எங்க படிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க கூகுள்ல போயிட்டு நீங்க சர்ச் பண்ணாலே போதும். அதாவது தமிழ்நாடு எக்கனாமிக் சர்வே அப்படி 2025-26 அப்படின்னு போட்டீங்கன்னாவே சூப்பரா வரும். அதே மாதிரி நிறைய சேனல்ஸ்ல பிடிஎஃப் கொடுத்துருக்காங்க. இந்த ஷோபாலே கொடுத்து நினைக்கிறேன் எக்கனாமிக் சர்வே. ஓகேங்களா? சோ அந்த மாதிரி இந்திய எக்கனாமிக்ஸ் சர்வே, தமிழ்நாடு எக்கனாமிக் சர்வேன்னு போட்டீங்கன்னா சூப்பரா வரும். அதை நீங்க படிச்சுக்கலாம். சோ இது படிக்கும் போதே கரண்ட் அஃபேர்ஸும் படிச்சீங்க அப்படின்னா, அதாவது இது சம்பந்தப்பட்ட கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சீங்கன்னா 2 டாபிக் வந்து சூப்பரா முடிச்சிடலாம். ஓகேங்களா? சோ வந்து இது இப்படி படிங்க. ஓகேங்களா? கரண்ட் அஃபேர்ஸோட இது பண்ணுங்க. ஓகேங்களா? சோ அதாவது பாத்தீங்கன்னா இன்னும் வந்து நம்ம மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து இருக்கு இல்லைங்களா, இருக்குன்னா அதை சம்பந்தமா கரண்டா ஏதாவது சொல்லியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி பாத்துக்கணும். சோ நம்ம செகண்ட் பிளேஸ் சொல்லிக்கோம், பட் இப்போ ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்திருக்கு. சோ அது கரண்ட். இது வந்து பழைய டேட்டா. அது கரண்ட் அஃபேர்ஸ்ல என்ன கரண்டா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேங்களா? அந்த டாபிக் ஏற்ற மாதிரி. அதே மாதிரி இப்ப பார்த்தா ஜிடிபி பத்தி கொடுக்குறாங்க அப்படின்னா, ஜிடிபி வந்து அப்ப 2019 வந்து பிரிண்ட் ஆயிருந்துச்சுன்னா அப்ப ஒரு பெர்சன்டேஜ் கொடுத்துருவாங்க. அப்ப இப்ப இருக்கிற எக்கனாமிக் சர்வேல என்ன அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டு நோட்ஸா கூட எடுத்து வச்சுக்கோங்க. ஒன்னும் தப்பு இல்லை. புக்ல வந்து கொடுத்துருப்பாங்க ஜிடிபி வந்து ஒரு பெர்சன்டேஜ் 8 பாயிண்ட் சம்திங் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இப்போ ஒரு 10 பாயிண்ட் சம்திங் இருக்கு அப்படின்னா அது பக்கத்துல 2019, 2025, 26 அந்த இது அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட்ல கூட எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து திரும்ப அதை எடுத்து பார்க்க முடியாது எங்க சர்ச் பண்ணி எடுத்தோமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? சோ நான் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது எக்கனாமிக்ஸ். ஐஎன்எம் வந்து அதேதான். ஐஎன்எம்ல எதுவும் புதுசா நம்ம சேஞ்ச் பண்ண போறது இல்லை. நம்ம எக்ஸ்ட்ராவா வந்து பாத்தீங்கன்னா அந்த புக்கு இந்த வெளியிருந்து படிக்கணும் இல்லையா, அந்த புக்கு சேர்த்து வந்து படிச்சுக்கணும். ஓகேங்களா? இந்த இது ரெண்டுமே என்ன புக் அப்படின்னு பாத்தீங்கன்னா எதுன்னு காட்டுறேன். இந்த புக் இருக்கு இல்லைங்களா, கா வெங்கடேஷனோட அந்த இந்த புக் இருக்கு இல்லையா, இந்த இது ஒரு நிமிஷம் சென்னையில் ஆங்கிலேயர் கர்நாடக போர் மைசூர் போர் இங்க இருந்து ஆரம்பிக்கும் பாருங்க. இதான் வந்து இது தமிழ்நாட்டின் சாரி எங்கடாது ஆங்கிலேய ஆட்சிக்கு இந்த டாபிக் இருக்கு இல்லைங்களா. இந்த டாபிக் பாத்தீங்கன்னா ஆக்சுவலி இதுல பாத்தீங்கன்னா இந்த பாளையக்காரர் கிளர்ச்சி 1, 2
அப்புறம் பாத்தீங்கன்னா தென்னிந்திய கிளர்ச்சி, வேலூர் கிளர்ச்சி, இந்த கம்பெனி தமிழ்நாட்டை கைப்பற்றுதல், இது எல்லாமே வந்து இன்க்ளூட் ஆகும். ஓகேங்களா, அதுதான் வந்து வரும். அதை வந்து பார்த்துக்கணும். ஓகே, இத்தனை இது வரைக்கும் வரணும் தமிழ்நாட்டின் கம்பெனி ஆட்சி. ஓகேங்களா, ஸோ அடுத்து காலனியத்துக்கு எதிரான, அதாவது ஆன்டி கொலோனியல் மூவ்மெண்ட்ஸ் அண்ட் பர்த் ஆஃப் நேஷனலிசம் அப்படின்னு சொல்லிட்டு வருது, அது அப்படியே வரும். ஆன்டி கொலோனியல் மூவ்மெண்ட்ஸ் அண்ட் பர்த் ஆஃப் நேஷனலிசம். ஓகேங்களா, அதுக்கு அடுத்து வருது இல்லைங்களா அது. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா பிரம்ம சமாஜம் இது வராது. அந்த இருங்க, அந்த 10th புக்லயே இருக்கும் இல்லையா, அதை கூட படிச்சுக்கோங்க. நான் நோட்ஸ் எடுத்து வச்சிட்டேன் அப்படின்றதுனால எனக்கு அந்த என்ன குஷோபா இதுலயே அவங்களையும் நோட்ஸா கொடுத்துட்றாங்களா, அதனால அதே ஃபாலோ பண்ணிக்கிறதுனால மேக்சிமம் வந்து நான் ஃபாலோ பண்றது இல்லை. எப்படா நீ இங்கிலீஷ் மீடியம் எப்படி நீ தமிழ் இதை படிக்கிற அப்படின்னா, நம்ம இங்கிலீஷ் மீடியம் இருந்தாலும் இங்கிலீஷ் படிக்கும்போது தமிழ் வச்சு தானே படிக்கிறோம் இல்லைங்களா, அதனால வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை பார்த்தீங்களா, இயர்லி ரிவால்வ்ஸ், இது அதே மாதிரி ஆன்டி கொலோனியல் மூவ்மெண்ட்ஸ் ஆஃப் அண்ட் த பர்த் ஆஃப் நேஷனலிசம். ஓகேங்களா, அதை இதுதான் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. இது பாருங்க, இது புக்ல 10th கொடுத்துருக்காங்க. இது அப்படியே அடுத்தடுத்து அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வரோம். இது ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆன்டி கொலோனியல் மூவ்மெண்ட்ஸ் இது. ஓகேங்களா, அந்த முண்டாஸ் இவங்கெல்லாம் வருவாங்க இல்லையா, வஹாபி, ஃபராசி, போலு இதெல்லாம் வரும் இல்லையா, அதுதான் அது கிரேட் ரிபெலியன். இது வந்து ஈஸியாக தான் இருக்கும், ஏற்கனவே படிச்சவங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஓகேங்களா, சரி, இது பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஆன்டி கொலோனியல் மூவ்மெண்ட்ஸ் அண்ட் பர்த் ஆஃப் நேஷனலிசம். ஓகேங்களா, இதே வந்து ஐ திங்க் 12th நினைக்கிறேன், 12thலயும் இருக்குன்னு நினைக்கிறேன், 12th டாபிக்லயும் இருக்கு. இது பார்ப்போம். ஐ 12th ஹிஸ்டரியில இருக்கு. கம்யூனலிசம் 11th இருக்கு. இயர்லி ரெசிஸ்டன்ஸ் டு பிரிட்டிஷ், அது பாருங்க, இது 11th இருக்கு. ஓகேங்களா, ஸோ அது வந்து பார்த்துருவோம். அதுல கண்டினியூ ஆகும், அதெல்லாம் சேர்த்து படிச்சுக்கணும். சில கொடுத்துருக்காங்க 10th, பட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அதையும் படிச்சுக்கிறதுனால வந்து ஒரு தப்பும் கிடையாது. இங்க இருக்கு பாருங்க, எஃபெக்ட்ஸ் ஆஃப் பிரிட்டிஷ் ரூல் இல்லைங்களா, இது எஃபெக்ட்ஸ் ஆஃப் பிரிட்டிஷ் ரூல். அடுத்து பாத்தீங்கன்னா எர்லி ரெசிஸ்டன்ஸ் பிரிட்டிஷ் ரூல், இதையும் சேர்த்து படிச்சுக்கோங்க. ஏன்னா இதுலயும் வந்து வரும், இந்த இவங்கள பாளையக்காரர்கள்லாம் இருக்காங்களே அவங்க எல்லாமே வருவாங்க. ஸோ வந்து இதையும் சேர்த்து படிச்சுக்கிறது. இப்போ நீங்கள் எக்ஸ்ட்ரா ஏதோ ஒரு 2-3 பாயிண்ட் வந்து எக்ஸ்ட்ரா வரும், மற்றபடி எல்லா கான்செப்ட் எல்லாமே அதே தான். ஓகேங்களா, ஸோ இந்த ஆன்டி கொலோனியல் மூவ்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அது பாருங்க இங்கே கண்டினியூ ஆகும். பீஸ் அண்ட் ட்ரைபல் கோல் அப்ரைசிங் இதெல்லாம் வந்து பார்த்தீங்களா, அது அப்படியே கட்டினோம், வேற ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா, ஸோ இது ரெண்டும் வந்து 10th ரெண்டு லெசனா கொடுத்துருக்காங்களா, 11th பார்த்தீங்கன்னா ஒரே லெசனா கொடுத்துருப்பாங்க. அதையும் சேர்த்து படிச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ டைம் இருந்தா படிச்சுக்கோங்க, இல்லைன்னா இல்லை டைம் இல்லைப்பா நான் புதுசாக படிக்கிறேன் அப்படின்னு இது படிச்சு ரிவைஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா இந்த சிவிலைசேஷன்லாம் படிச்சுக்கோங்களா. அதெல்லாம் படிக்காம நீங்க இருக்கவே முடியாது இல்லையா. 6th 9th 11th அதே மாதிரி எத்திக்ஸ்லயும் இருக்கும், எத்திக்ஸ்ல இருக்கும், அதையும் படிச்சுக்கோங்க. ஓகேங்களா, இது இந்த சிவிலைசேஷன். அதே மாதிரி குப்தர்கள் 6th and 11th இருக்கும், அதே மாதிரி அதையும் வந்து சேர்த்து படிச்சுக்கிட்டீங்கன்னா குப்தாவே முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது 6th லெசன் ரொம்ப ரொம்ப ஈஸியான லெசன் ரெண்டுமே. ஓகேங்களா,
ஒரு 2 மணி நேரம் உட்காந்துக்கிட்டாவே இது முடிச்சிடலாம். அந்த அளவுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால பாத்துக்கோங்க. அடுத்தது மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் டெய்லியும் போடுங்க. ஓகேங்களா? கடைசி ஒரு 2 நாள்ல நான் உட்காந்து போட்டிருக்கிறேன் அதெல்லாம் வேணாம். டெய்லியும் வந்து போடுங்க. ஓகேங்களா? பிரிச்சுக்கோங்க. எப்பவுமே நான் ஒரே இதுல வந்து மொத்தமா படிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து கடைசியா வந்துச்சே அப்படின்றத விட இப்போ ஒரு 10 சம் இருக்குன்னா அது 5 பிரிச்சு போட்டீங்க இல்ல 2 பிரிச்சு போட்டீங்க எப்பயும் முடிச்சிருவீங்க. ஆனா ஓகேங்களா? அந்த மாதிரி குட்டி குட்டியா படிச்சு முடிக்க பாருங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி. ஓகேங்களா? சோ அந்த மாதிரி நீங்க ஸ்கெடியூல் போட்டு வச்சுக்கோங்க. ஸ்கெடியூல் போட்டு வச்சு ரிவைஸ் பண்ணிட்டு படிச்சுக்கோங்க. அதே மாதிரி தமிழ் பாத்தீங்கன்னா யூனிட் 1 ஓகேங்களா? பிரித்தெழுது சேர்த்தெழுது இதெல்லாம் பாத்தீங்கன்னா புக்ல இருக்கு. ஓகேங்களா? சோ நான் என்னென்ன யூஸ் பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா புத்தாவோட பிளாக் புக், அத பிங்க் புக் இதுக்கு முன்னாடி கொடுத்து ஃபர்ஸ்ட் வருஷன். அது இப்ப வந்து 2025 அப்புறம் ரிலீஸ் பண்ணாங்க பிளாக் புக். அது பிஷப்போட PDF. ஓகேங்களா? சோ இதுலயே வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் ஆயிருது. சோ அதான் நான் ஃபாலோ பண்ண போறேன். ஓகேங்களா? இவ்வளவுதான். ஓகேங்களா? கொஞ்சம் கொஞ்சமா படிங்க. நீங்க முழுசா நீங்க படிச்சு முடிச்சாதான் திருப்தியா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறீங்க. ஓகேங்களா? சோ அதாவது எவ்வளவு முடிக்க முடியுமோ அந்த மாதிரி முடிச்சுடுங்க. ஒரு நாளைக்கு 2 டாபிக் எடுத்து கூட படிங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி முடிச்சா கூட முடிச்சிடலாம். ஓகேங்களா? ஏப்ரல் 15 வரைக்கும் டைம் இருக்கு. 1 மந்த் டைம் இருக்கு. என்னைக்கு எக்ஸாம் பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏப்ரல் 19 வந்து டெஸ்ட். ஓகேங்களா? 3 நாள் ரிவிஷனு. ஏப்ரல் 18 வந்து டெஸ்ட். ஏப்ரல் 19 கரெக்டா என்னோட பர்த்டே அன்னைக்கு டெஸ்ட். ஓகேங்களா? ஸோ அதனால வந்து படிச்சுக்கோங்க. இதுல வந்து தமிழ் மீடியம் பிளஸ் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு பைலிங்கிலுமே கொஸ்டின் பேப்பர் கேட்கறாங்க. அதனால இங்கிலீஷ் மீடியம் வந்து இது கொஞ்சம் இதாவே படிச்சுக்கலாம். தாராளமே படிங்க. படிச்சு டெஸ்ட் எழுதணும் இல்லையா? அந்த மாதிரி நினைச்சு படிங்க. ஓகேங்களா? ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா? அவ்வளவுதான் இந்த வீடியோ நான் சொல்ல வந்தது. அவ்வளவுதான். சோ இது விட்டுறாதீங்க. விடாம படிச்சுட்டு அப்படியே படிச்சுட்டு வந்துருங்க. இவ்வளவு நாள் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கூட இது வந்து ஒரு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி தான் நான் சொல்லுவேன். ஓகேங்களா? ஓகே, ஐ திங்க் இது சொல்லணும்னு தான் வந்தேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா சப்போஸ் வந்து இந்த நோட்ஸ் எல்லாம் அதான் சாரி ஓகே டெலிகிராம்ல ஒரு 2-3 சேனல் உங்களுக்கு காட்டணும் அப்படின்னு யோசிச்சேன். இருங்க காட்டுறேன். அதுல அப்படி என்னதான் காட்ட போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சப்போஸ் நீங்க இங்கிலீஷ் மீடியமா இருந்தீங்கனாலும் ஓகே, தமிழ் மீடியம்னாலும் ஓகே, இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? நான் இது காட்டுறேன். ஓகே, இது வந்து UPSC லக்ஷ்மிகாந்தோட மைண்ட் மேப் நோட்ஸ். ஓகேங்களா? மைண்ட் மேப்ஸ்ல எப்படி இருக்கு நான் காட்டுறேன் பாருங்க. இது பாருங்க, எக்கனாமிக்ஸ் சர்வே இங்கிலீஷ். இது இங்கிலீஷ்ல இருக்கவங்களுக்கு லக்ஷ்மிகாந்த் ஷார்ட் பாக்ஸ். இது இங்கிலீஷ்ல இருக்கவங்க இருந்தீங்கன்னா பாத்துக்கோங்க. பாருங்க, இங்க மைண்ட் மேப்ஸ் PW ஒன்லி IAS மைண்ட் மேப்ஸ் இங்கிலீஷ்ல தான் இருக்கு. ஸோ இங்கிலீஷ்ல இருக்கிறது எங்களுக்கு வந்து புரியுமா புரியாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா புரியுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா மைண்ட் மேப்னால ஈஸியா தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு இதாகுமா அப்படின்னு பாருங்க. அதே மாதிரி ரிவர்ஸ் பத்தி இதை பத்தி எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு நிறைய இன்ஃபர்மேஷன் கொஞ்சம் நிறைய கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இங்கிலீஷ்ல படிக்கிறவங்களுக்கு பாலிட்டி படிக்கிறவங்களுக்கு ஈஸியா இருக்கும். லக்ஷ்மிகாந்த் ஷார்ட் நோட்ஸ் இந்த மாதிரி தனித்தனியா பிரிச்சு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? சாரி பாப்பா. ஸோ வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி பாத்துக்கோங்க. அது டெலிகிராம் பாருங்க, UPSC லக்ஷ்மிகாந்த் மைண்ட் மேப்ஸ்னு இருக்கும். ஸோ அது பாத்துக்கோங்க. மைண்ட் மேப்ஸ் மாதிரி இருக்கும் இல்லையா, டயக்ராம் மாதிரி, அதுக்காக நான் சொன்னேன். அதை நான் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். இது வந்து சம்மரி, குயிக் ரிவிஷன் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து லக்ஷ்மிகாந்த் புக் வச்சு கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷ்ல படிக்கிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சப்போஸ் உங்க ஃப்ரெண்ட் யாராவது இருந்தாங்கன்னா ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா? அந்த சேனல் வந்து ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்க வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி இது எல்லாமே இது வந்து சம்மரி மாதிரி கொடுத்துருந்தாங்க. சூப்பரா இருக்கு. இதுவும் சூப்பரா இருக்கு. ஸோ அதனால அந்த சேனல்ல போய் பாருங்க. ஓகேங்களா? ட்ரை பண்ணுங்க. ஸோ அதை சொல்றது தான் நான் வந்தேன். அடுத்த ஒரு வீடியோட மீட் பண்றேன். கண்டிப்பா இம்பார்ட்டன்டான ஒரு முக்கியமான வீடியோவா இருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம அப்படி வந்து வரேன். அது வரைக்கும் படிங்க. இந்த இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, அடுத்த வீடியோல மீட் பண்ணலாம். பாய்.